என்ன செய்து கொண்டிருக்கா? இரு கடைக்கு போறான் பாருக்கு இரு. அடவா ஊத்துறான் மக்கா எம்மா தனாவரி எம்மா அடி சூத்து காட்டு மாரியாத்தா. ஐயோ அந்த மாரியாத்தா கோயில தாங்குறாளோ. ஒரே நகா நெகிட்டாண்டி அம்மா. இருங்க இப்பதான் தேங்காய் வடிக்கிறான். உத்திரமலைக்கு இங்கிருந்து சைக்கிள் எடுத்துன்னு போனேன். உத்திரமலைக்கு ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு ஒயின் ஷாப்புக்கு எடுத்து அப்படியே சைக்கிளை விட்டுட்டு சாராய கடைக்கு உள்ள நுழைஞ்சு ஒரு ஆப்பு வாங்கி கட்டிங்க சாப்பிட்டு பார்த்தா என் சைக்கிளை காணும். ஆனா அவன் தூக்கின்னு போனவன் மட்டும் என் கண்ணில் தெமிட்டான்னு வச்சுக்க. அவன் சூத்துல ஓலை கட்டிய சொரு விட்டு அடிச்சான். அவன் தூக்கி போனான். அப்புறம் எங்கடா கடைக்கு போறான்? நான் சொல்றேன் கச்சானா ஐயோ அதையும் போறாண்டி அம்மா. குடிச்சாலும் செடியில இருப்பேன். செடியில் தான் இருப்பேன். ஆமா நீ செடியில தான் இருப்ப. எவ்வளவு குடிச்சாலும் அவர் எருக்கும் செடியில தான் இருப்பாரு. அவரு வேற எங்கேயும் இருக்க மாட்டாரு. மரியாத்தா கோயில தாங்குறியோ இல்ல யாரு கூட நான் ஏறி வேலைக்கு போய்க்கிறியோ என்னவோ நீ தான் அவனுக்கு இது கொடுக்கணும். ஐயா நான் சொன்னேன் குடிக்கார காண்டிப்பேன். இவன் தான் ஐயா. என்ன வேலை பண்றான் தெரியுமா? இந்த வைவசூத பட்டணத்துக்கு வந்து என்ன நிலைமைக்கு அவர காண்டிப்பா என்ன மாத்தி போயிருக்க இறங்க போறான். ஐயோ வண்டி ஒரே பக்கம் போது தேடிக்கு போயிருந்தா கீழே குஞ்சு பாரு. நல்லா குஞ்சு பாடுறா. ஐயோ நான் பார்க்க மாட்டேன். ஆடு எடுத்து கட்டுறா. ஆடு நான் தான் ஆட்டை வித்துட்டேன். ஆடைக்கும் ஆட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்காங்க. அவனால தான் எனக்கு பயமா இருக்குது. துணி எடுத்து கட்டுறா. அம்மா வண்டி அடிச்சடா போது அம்மா. நேரம் நின்று மோதி சண்டை போன கேட்டால கூட அம்மா அம்மா கரெக்டா ஒரு காலை விட்டுக்கடா. நான் வாங்கினது சாரா கடைக்கு எடுத்தாப்பல கடை இருந்தது. அந்த கடையில வாங்கினது 2 கோழிக்காலு. ஒரு கோழிக்காலை சாப்பிட்டு கீழே வச்சோம். நாய் ஒரு கோழிக்காலை இழுத்துன்னு போயிடுச்சு. நான் அப்புறம் இன்னொரு காலை எங்கடா இருந்து வரேன். வாங்க போறாண்டி அம்மா. டேய் அத சொல்லடா. துணிய 2 காலையும் போட்டு ஒழுங்கா கட்டு.
என்னடா மிளகா மிஷின் கொட்டுற மாதிரி போயிட்டு அம்மா ஐயோ அம்மா நான் வண்டி எதிர் மோடி எடுத்து அம்மா கட்டலா டே அம்மா ஐயோ சூத்து காட்டு மாறியாத்தா ஊத்து காட்டு மாதிரி சூத்து காட்டு மாறியாத்தா டேய் இப்போ நீ எங்க வந்துக்கிற தெரியுமா எங்க டேய் நீ செத்து போய்க்கிறப்போ யமலோகம் வந்துக்கிறப்போ நானே செத்துட்டேன் நீ செத்துட்ட அம்மா நம்மளும் மதிக்கிறாரு நான் என்ன பண்ணுவேன் டேய் யாரு வந்துக்கிறது தெரியுமா யாரு ஏமா ஏமா புதியம்மனா பழையம்மனா சித்ராகுப்தா ஐயோ எனக்கு வம்பு வைக்கத்தம்மா என்னடா இது அதிசயமாக இருக்கிறது கேட்கற கேள்வி இவன் கேட்கிற கேள்வி வந்து இருக்கிறது புது ஏமனா பழைய ஏமனா அது மாதிரி யமனா பழைய பெயிண்ட் ஆட அச்சு வச்சுக்கிட்டு எனக்கே விந்தை இளவெந்தையாக இருக்கிறது இருங்க நான் கேட்டுக்கணும் வேறேன் ஏம்மா என்ன கூப்பிடுறாச்சு மூஞ்சி கூப்பிடுவானோ கொஞ்சம் எடிவத்தான் இருப்போம் நம்ம பழையம்மனா யாரு தெரியுமா பழைய அம்மா எப்படி இருப்பாரு புது அம்மா எப்படி இருப்பாரு பழையம்மனா ஒரு கம்பளி கையில வச்சுக்கின ஒரு எருமாட்டு மக ஏறின்னு வருவாரு கம்பளி கையில அதான் பாச கையில அவனுக்கு தெரியல போத்தில இருக்கிறான் அவன் தான் சொல்றான் நீ கேட்டு தலையாடிக்கிறான் என்ன மூஞ்சில குத்திட்டான்னா அதுக்கு கம்முனுக்குறான் கம்முனு நம்மிடத்தில் வந்து நம்மையும் நிக்கிற கடையில மத்த வச்சுக்கிற கம்முனு சின்னமே ஊருக்குள்ள வந்து ஊர்ல உள்ள நுழைவான் ஆமா நுழைஞ்ச உடனே அந்த வயசாந்த ஒரு 80 வயசு 60 வயசு தாபார எப்படி குத்திக்கிறான் அவனை பார்த்து இழுத்துக்கின்னு போவான் அவன் தான் பழையம்மன் பழையம்மன் புது அம்மன் யார் தெரியுமா தெரியலப்பா சொன்னா தானப்பா பைபாஸ் ரோட்ல நிப்பான் ஆமா பைபாஸ் ஆமா புகத்தார கூட்டு ரோட்ல ஆமா நின்ன உடனே இந்த பக்கம் ஒரு லாரி வரும் இந்த பக்கம் ஒரு வேன் வரும் டமால்னு ஒரு சத்தம் கேட்கும் ஆமா உடனே 20 பேர் பாட்டுல காலி ஓஹோ அதான் புது அம்மன் அவன் தான் வெங்கடமா வந்துக்கிறான் கொரோனாவில் வந்துக்கிறான் இதை கட்டி யார் நான் போய் சந்திக்கிறேன் ஏமா ஏமா வர சொல்லிக்கிறாரு பாரு ஐயா ஏய் காண்டிப்பா வந்துக்கிறான் இவன் தான் குடிகார காண்டிவனா சரி அழைப்ப கூட அவனுக்கு அவருக்கு ஆதார் கார்டு இருக்குதா ஆதார் கார்டு அம்மா என்ன ஓட்டு லிஸ்ட் டேய் யமதர்மனுக்கு ஆதார் கார்டா டேய் ஆதார் கார்டு கொரோனா ஊசி போட்டுட்டாரா கொரோனா ஊசி யமதர்மனுக்கு கொரோனா ஊசி போடுறானாமா நாங்க இப்பதான் டோக்கன் வாங்கிக்கிறோம் போட போறோம் உனக்கு ஏன்டா இந்த லிஸ்ட் எல்லாம் ரேஷன் கார்டு இருக்குதா ரேஷன் கார்டு ஏறி டேய் இவன் கேட்கின்ற கேள்வி எல்லாம் வந்து இருக்கிறது அழைப்பு கூட அவனுக்கு வாடா டேய் குடிகார காண்டிவா மாமா ஐயோ அம்மா அது நான் சிலப்பா அது எதை எடுத்துட்டு வந்து எங்கடா வைக்கிறேன் தென்னை மலை வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க ஐயோ இருடா வண்டி ஸ்டேஜா நின்றா டேய் கத்திங்கன்றால் என்ன என்ன வேற கலப்புற அம்மா உண்டு இருக்கான் அதான் கட்டிங்க இப்படின்னாக்கா அது புல்லு இந்த பூலோக பாஷையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் இவன் தான் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் டேய் குடிக்கார காண்டிவா ஆமா என் பேரு காண்டிப்பா எனக்கு 10 பேர் எவன்டா வச்சு குடிக்கார காண்டிப்பா டேய் குடிக்கார காண்டிவா நீ வந்திருப்பது எந்த இடம் தெரியுமா வைவசூதப்பட்டினம் வைவசூதப்பட்டினம் இந்த யமதர்மன் வாழக்கூடிய இடம் நீ இறந்து விட்டாய் உன்னுடைய உயிரை கவர்ந்து வந்திருக்கின்றோம் உனக்கு நாங்கள் இப்பொழுது தண்டனை கொடுக்க போகிறோம் சித்ராகுப்தா ஐயா இவன் செய்த பாவங்கள் என்னன்னு மொத்தம் எழுதி வச்சுக்கலாம் ஐயா ஐயா இவன் ஃபுல்லா சரக்க சாப்பிட்டு எத்த தாயை இழுத்து போட்டு தெருவில் அடிக்கிறான் ஐயா மதுவதை இறந்து விட்டு ஆமா ஐயா குழந்தைங்கெல்லாம் தெரு போட்டு இழுத்து போட்டு அடிக்கிறான் ஐயா இவ்வளோ தப்பு பண்ணிக்கிறான் ஐயா மதுவதை இறந்து விட்டு தாயார் தமக்கு யார் தெரியாமல் வம்பு சண்டை எடுப்பதும் வருவோர்கள் போவர்களிடத்தில் வம்பு சண்டை எடுப்பதும் வழக்கமாயிற்று உயிர்களை கவர்ந்து பண்ணி அவரவர் செய்த பாவத்திற்கு ஏற்றவாறும் அவரவர் செய்த புண்ணியத்திற்கு ஏற்றவாறு தண்டனை
முறையாக அவளை அந்த நெருஞ்சி முன் மீது பதுக்க வைத்து அதன் மீது உணர்த்தி வந்து அட்டக்குழி அரணக்குழி சொல்லக்குழி ஜந்துக்கள் வாழக்கூடிய நரக குழியிலே தள்ளுவது வழக்கம். புண்ணியத்தை செய்தவனுக்கு மல்லி, முல்லை, கோங்கு, மண்டல் என்று சொல்லக்கூடிய பலவித மலர்கள் தூவப்பட்டு அதன் மீது நடக்க வைத்து சொர்க்கத்திலேயே சேர்ப்பது வழக்கம். அப்படி இருக்கும்போது இவன் என்ன குற்றம் செய்தான், இவன் என்ன குற்றம் செய்தான், இவன் என்ன குற்றம் செய்தான் பூலோகத்திலே மறுவதை அறிந்துவிட்டு தாயார் தமக்கையார் தெரியாமல் தவறு செய்வதும் கண்டவனோடு வம்பு சண்டை இழுப்பதும் இவனே செய்யக்கூடிய தவறுகள் ஆகினால் இவன் செய்த தவறுக்கேற்ற தண்டனை நம்முடைய நரகத்திரி அட்டைக்குழி, அரணைக்குழி, பாம்புக்குழி, பள்ளிக்குழி சொல்லக்கூடிய விச ஜந்துக்கள் வாழக்கூடிய நரக குழியிலே தள்ளலாம் இவனை. ஐயா சொல்லிட்டாரு. உன்னை இப்ப எங்க தெரியுமாயிட்டு போறான்? அரண குழி, பாம்பு குழி, வள்ளி குழி, பூராங்குழி, உன்னை எல்லாம் புடி வெடிக்க போது வாப்பலாம். இப்ப அந்த குழியில தள்ள போறியா? ஆமா, அந்த குழியில எடுத்து தள்ள போறோம். எனக்கு அந்த குழி தேவையில்லை. ஏமா அவன் கடற்கால எடுத்து சொல்றான். பெரிய பெரிய குழியா வெட்டிட்டு அதுல பிராந்தியும் பீரம் ஊத்துங்க, நான் தலையை விட்டு சிரிப்பும் கிடைக்கிறேன். ஆமா, இவரு இப்ப ஒரு கேள்வி வளர்க்குறோம் நாங்க, எத்தனை விட்டு சிரிப்பு நடக்குது. அங்கே போய் சிரிப்பு